வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் தென் தமிழகத்தின் மிகவும் புகழ்மிக்க தலமான நிலப்பாறை புனித ஜார்ஜியார் ஆலயத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அதை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நிலப்பாறையின் மற்றொரு புனிதமிக்க தலமான புனித தோமையாரின் பாதம் பட்ட குருசுமலைக்கு சென்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிழாவிற்குள் தன் கரங்களை விட்டு விசுவாசத்தை ஆழ்ந்து அறிந்து கற்றுக்கொண்டு என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டு நமக்கும் கற்பித்த அப்போஸ்தலரான புனித தோமையாரையும் அவருடைய இருப்பிடத்தையும் சந்திக்க போகிறோம். ஆகையால் இந்த ஆலய பயணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். தயவு செய்து நேரம் பார்க்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிலப்பாறை என்று அழைக்கப்படும் இந்த திருமூல நகர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பசுமை போர்த்திய மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த குருசுமலை நிலப்பாறை புனித ஜார்ஜியார் ஆலயத்திலிருந்து வடக்கு பக்கமாக சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த புனித தலம் இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவை நேசிப்பவர்களுக்கும் மிகவும் பிடித்த இடமாக அமைந்துள்ளது. அதே போல நிலப்பாறை புனித ஜார்ஜியார் ஆலயமும் இந்த குருசுமலை தோமையார் ஆலயமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தவக்கால சுற்றுப்பயணம் செய்பவர்களுக்கும் ஏற்ற இடமாக அமையும். நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் இந்த புனித மலைக்கு சென்றோம். அந்த நேரத்தில் எவ்வளவு காற்று அடிக்குதுன்னு இங்கு அசையும் மரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த குருசுமலை பயணத்தில் முதலில் நம் கண்ணில் படுவது ஒரு சிறுவர் பூங்கா. அதை இந்த ஆலய பயணத்தின் இறுதியில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த சாலையின் நேராக வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ள இடத்தில் நிறுவப்பட்டுள்ள புனித தோமையார் சுரூபம் வரை செல்வதுதான் இந்த ஆலய பயணத்தின் இறுதி நிலையாகும். இந்த குருசுமலைக்கு வர விரும்புபவர்கள் காலை அல்லது மாலை வந்தால் வெயிலின் தாக்கத்தை உணராமலேயே இந்த புனித மலையின் அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்க முடியும். நடக்க முடியாதவர்களும் முதியவர்களும் மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த குருசுமலையின் உச்சிக்கு சென்று புனித தோமையாரின் அருளை பெற இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். தற்பொழுது நாம் நடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த படிக்கட்டுகள் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை எவ்வித அச்சமும் இன்றி நடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குருசுமலைக்கு நேரடியாக வந்து புனித தோமையாரை நீங்கள் சந்திக்க விரும்பினால் பேருந்து மூலம் வருவதாக இருந்தால் நாகர்கோவில் அல்லது 5 கிராமம் ஆகிய ஊர்களில் ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து அங்கிருந்து நாகர்கோவில் 5 கிராமம் சாலையில் அமைந்துள்ள அழகப்பபுரத்திற்கு வந்து அதிலிருந்து ஆட்டோ மூலம் இந்த நிலப்பாறை என்று அழைக்கப்படும் திருமூல நகரையும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் புனித தோமையார் ஆலயத்தையும் அடையலாம். இந்த நிலப்பாறை குருசுமலை புனித தோமையார் ஆலயத்தின் கூகுள் மேப் லொகேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு வரும்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்பொழுது இந்த இடத்திலிருந்து நாம் இடது பக்கமாக திரும்பும் பொழுது அங்கு உயிர்ப்பும் உயிரும் நானே உயிர் தரும் உணவு என்ற வாசகத்துடன் ஒரு குகை கெபி கட்டப்பட்டு அதில் மரித்த இயேசுவை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு சுரூபம் வைக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்துவிட்டு நம் ஆலய பயணத்தை தொடரலாம். நாம் அந்த சிறிய கெபியை பார்த்துவிட்டு வெளியே வந்து விட்டோம். இனி நாம் பார்க்க போவது இந்த மலை மீது இருக்கும் தோமையார் ஆலயம். நாம் இந்த தோமையார் ஆலயத்தை ஒட்டி செல்லும் படிக்கட்டுகள் வழியாக நேரே சென்றால் இந்த ஆலயத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள புனித தோமையார் குருசடியையும் அவர் தங்கியிருந்த குகையையும் பார்க்கலாம். ஆனால் நாம் முதலில் இந்த தோமையார் ஆலயத்தையும் அதன் பிறகு மலைக்குகை மாதா கெபியையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு புனித தோமையார் குருசடிக்கு செல்வோம். நாங்கள் போயிருந்த நேரம் அந்த தோமையார் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது. அதனால் இந்த ஆலய பீடத்தின் புகைப்படத்தை இதில் இணைக்கிறேன். இந்த ஆலயத்திலிருந்து இடது பக்கமாக திரும்பி அங்கு அமைக்கப்பட்டுள்ள இரும்பு ஆர்ச் வழியாக நாம் சென்றால் அங்கு பல சிறப்பு பெயர்களை கொண்ட அன்னை மரியாளின் சுரூபங்களை பார்க்கலாம். தொடர்ந்து நாம் அதில் பயணிக்கும் பொழுது ஒரு பாறையை குடைந்து புனித லூர்து அன்னையின் சுரூபம் மலைக்குகை மாதாவாக போற்றப்படுகிறது.
பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் மாதாவின் சுரூபங்களை பார்த்துவிட்டோம். இனி இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறிச் சென்று மலைக்குகை மாதாவை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்திலிருந்து இந்த மலையை சுற்றி ஒருமுறை பார்க்கலாம். இந்த இடத்தின் இயற்கை அழகு காட்சிகள் உண்மையிலேயே நம்மை பிரமிக்க வைக்கின்றன. வீடியோவில் பார்ப்பதை காட்டிலும் இந்த இடத்தின் இயற்கை காட்சிகளை நேரடியாக வந்து பார்த்தால் கண்டிப்பாக மெய் சிலிர்த்து விடும். குடும்பத்துடன் புகைப்படம் எடுக்கவும் இந்த இடம் அருமையாக இருக்கும். தற்பொழுது நாம் மலைக்குகை மாதாவை பார்த்துவிட்டு கீழே இறங்கி முதலில் நாம் பார்த்த புனித தோமையார் ஆலயத்திற்கு மேல் பகுதியில் உள்ள புனித தோமையார் தங்கியிருந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள குருசடியை தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்த நிலப்பாறை கிராமம் தொடங்கிய காலகட்டங்களில் இந்த மலை அடிவாரத்தில் ஆடு மேய்க்க வந்த இடையர்கள் இந்த மலை குகையில் வினோதமாக சிலுவை அடையாளத்தில் ஒளி தோன்றுவதை கண்டார்கள். நிலப்பாறை ஊருக்குள் சென்று இடையர்கள் நடந்ததை கூற ஊர் மக்கள் ஒன்று திரண்டு வந்து அந்த ஒளியை கண்டார்கள். அவர்கள் மலையின் மீது ஏறி வந்து இந்த குகையை பார்க்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எரிக்கப்பட்ட மெழுகுதிரி இந்த இடம் முற்காலத்திலேயே ஒரு புனித தலமாக விளங்கியுள்ளது என்பதை வெளிக்காட்டியது. நிலப்பாறை மக்கள் இறைவனை புகழ்ந்து இந்த இடத்தில் கற்சிலுவை ஒன்றை நட்டு கடவுளை மகிமைப்படுத்தி வந்தார்கள். இந்த சிலுவையின் அருகில் நீர்ச்சுனை ஒன்று உருவாகி இந்த குருசடியில் ஜெபித்த மக்களுக்கு சுகமளித்தது. இந்த குருசு மலையில் ஆண்டுதோறும் ஜூன் 24ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை புனித தோமையாரின் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் குருசுமலை புனித தோமையார் ஆலய திருவிழாவிற்கு கண்டிப்பாக வாங்க. இந்த பகுதியில் இந்த அட்டைப்பூச்சிகள் உள்ளன, நாம் கவனமாக செல்ல வேண்டும். நாம் புனித தோமையார் குருசடியை பார்த்துவிட்டோம். இனி இதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள இந்த படிக்கட்டுகள் வழியாக மேலே சென்று லூர்தன்னை நினைவு காட்சியையும் அதற்கு மேலே சென்று புனித தோமையாரையும் சந்திக்க போகிறோம். இந்த பகுதியில் இடது பக்கமாக ஒரு சிறிய பாதை ஒன்று செல்கிறது. அந்த பாதையின் வழியாக நாம் சென்றால் அங்கு ஒரு வேளாங்கண்ணி மாதா கேவி அமைக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த மலையின் உச்சிக்கு சென்று புனித தோமையாரை சந்தித்துவிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இடத்தில் நாம் நின்று திரும்பி பார்த்து அங்கு தெரியும் ரம்மியமான இயற்கை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த மலையின் மீது அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள் வழியாக என் குடும்பத்தார் மேலே ஏறி வருவதற்கு படும் சிரமங்களை பாருங்க. இங்கு வரும் முதியவர்களும் சிறுவர்களும் இந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி சென்றுதான் இந்த மலையின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள புனித தோமையார் சுரூபத்தை தரிசிக்க முடியும். தற்பொழுது நாம் புனித தோமையாரை சந்திக்கும் பயணத்தை தொடர்வோம். இந்த பகுதியில் லூர்து நகரில் மசபியல் குகையில் அன்னை மரியாள் காட்சியளித்ததை நினைவுகூரும் வகையில் சுரூபங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்துவிட்டு தோமையாரை சந்திக்கும் நம் பயணத்தை தொடரலாம்.
இந்த இடத்திலிருந்து பார்த்தால் தூரத்தில் திருமூலநகர் புனித ஜார்ஜியார் ஆலயமும், அதைவிட தொலைவில் பார்த்தால் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையையும் நாம் பார்க்க முடியும். இந்த இடத்தில் நாங்கள் அன்னை மரியாளை சந்தித்துவிட்டு ஒரு சில புகைப்படமும் எடுத்துக்கொண்டு எதிரே தெரியும் படிக்கட்டுகள் வழியாக இன்னும் மேலே சென்று புனித தோமையாரை சந்திக்கப் போகிறோம். நாம் ஒரு வழியாக சிரமப்பட்டு ஏறி புனித தோமையாருடைய பாதத்தை அடைந்து விட்டோம். இந்த பகுதியில் பாதைகள் பாறைகள் நிறைந்தும் கரடு முரடாகவும் காணப்படுகிறது. எனவே நாம் கவனமாக செல்ல வேண்டும். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் 3 ஆண்டுகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நடமாடி உறவாடி அவரோடு உண்டு கழித்து அவருடைய போதனையை கேட்டு அவருடைய சிலுவைச் சாவில் பரிதவித்து அவருடைய உயிர்ப்பிற்கு பின் அவருடைய விலா காயங்களுக்குள் தன் கரங்களை செலுத்தி இன்று வரை இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு சான்று பகரும் புனித தோமையார் நம் தாய் தமிழ்நாட்டிற்கும் வந்து நமக்கும் ஆண்டவரின் நற்செய்தியை விட்டு சென்றுள்ளார். இயேசுவின் உயிர்ப்பை சந்தேகத்தோடு பார்த்த புனித தோமையார் சந்தேகத்திற்கிடமின்றி அதை உண்மை என்று நிரூபித்தார். அனைவரும் ஆய்ந்து அறிந்து உண்மை என்று ஏற்றுக்கொண்ட இயேசுவின் நற்செய்தியை நாம் எப்போது ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? சிந்தித்து இயேசுவின் வழியை நமதாக்கி விண்ணகம் செல்ல இந்த ஆலய பயணம் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறது. நான் இந்த மலையில் ஏறும் பொழுதே கூறியபடி இந்த சிறிய பாதை வழியாக சென்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் புனித வேளாங்கண்ணி அன்னை கெபியை பார்க்க போகிறோம். நாம் இந்த பாதையில் செல்லும் பொழுது படிக்கட்டுகளோ சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளோ அவ்வளவாக இல்லை. எனவே இந்த பாதையை முதியவர்களும் சிறுவர்களும் தவிர்ப்பது நல்லது.
நாம் இந்த புனித மலையின் அனைத்து பகுதிகளையும் பார்த்து முடித்து விட்டோம். இந்த சாலையின் வலப்புறத்தில் சுமார் 10 அடி உயரத்தில் ஒரு இயேசுவின் சுரூபம் அமைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல பல திருத்தலங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.